ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் காய்கறிகள் அறுவடை பண்ண போகிறோம். வாங்க போய் அறுவடை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை நம்ம ஃபஸ்ட்டு இந்த பப்பாளி பழத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரம் தான், ஆனால் நிறைய கிளைகள் விட்டு வளர்ந்துருக்கு. பாருங்கள், அடி மரம் ஒன்று தான். இந்த இடத்துல ஒரு மரம் தான் இருக்குது, ஆனால் எத்தனை கிளையாக பிரிஞ்சு போகுது பாருங்கள். ஒரு கிளையில இருந்து கூட இன்னும் 2-3 கிளையாக போயிட்டுருக்கு. கூடவே மேலே ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. அது அணிலுக்கு விட்டுருவோம். உயரத்துலேயும் இருக்குது, அது இல்லாமல் அவங்களுக்கும் ஏதாவது கொடுக்கணும்ல, அதனால் அதை விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஸ்டார் ஃப்ரூட் பறிக்க போகிறோம். பாருங்களேன், எவ்வளோ அழகாக லைட் எறிகிற மாதிரி இருக்குது. லைட் எல்லோ கலர்லாம் மாறிட்டு இருக்கு. எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இந்த இடம். தண்ணி இல்லாததால் காயோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. கொஞ்ச நாளாக தண்ணி பாய்ச்சாமல் விட்டுட்டேன். அப்படியே இலையெல்லாம் கொட்டி போய் மரமே பார்க்க பாவமாக இருந்தது. நேற்று தான் தண்ணி பாய்ச்சணும். இடையில கொஞ்சம் வேலை, அதனால சரியாக கவனிக்க முடியல. அடுத்ததா பாகற்காய் அறுவடை. பாருங்க, நிறைய பழுத்து தொங்கிட்டு இருக்கு. விதைக்காக எடுத்துடலாம். இதெல்லாம் இங்க 2 இருக்கு பாருங்க. பாகற்காய்க்கு அடுத்ததாக இப்போ பரங்கிக்காய் பறிக்க போகிறோம். இது நம்ம மீஷோவில் வாங்கின சீட்லேருந்து வந்த காய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரே ஒரு காய் தான் வந்தது. காரணம் நான் சீசன் தவறி போட்டேன். சீசன் முடிகிற டைமில் போட்டதால் நிறைய காய் வரல, ஒரு காய் தான் வந்தது. பரங்கிக்காயோட இதோட முடியல, இன்னும் 2 காய் பறிக்கணும். அது வேறு இடத்துல போட்டிருக்கேன். அது வேறு ரகம், போய் அறுவடை பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய் அடியில் அப்படியே திரும்பி இருந்ததால் சரியாக தெரியல. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாதி அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. பாதி எடுத்து உடனே சமைக்கணும் இதை. அடுத்ததாக இங்கே இருக்கிற இந்த காயும் கொஞ்சம் ஓரளவு டேமேஜாக தான் தெரியுது. டேமேஜ்னா இந்த இடம் இப்போ தான் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே இதையும் வைக்கக்கூடாது, உடனே அடுத்தடுத்து சமைச்சிட வேண்டியதுதான். அடுத்ததாக நம்ம தக்காளி பறிக்க போகிறோம். பாருங்க, இந்த கொடி தக்காளி தான் இன்னும் ஓரளவுக்கு சுமாராக காய்ச்சிட்டு இருக்கு. மற்ற தக்காளி ரகம்லாம் அறுவடை முடிஞ்சிடுச்சு. செரி தக்காளியும் இந்த கொடி தக்காளியும் தான் போயிட்டு இருக்கு. அடுத்ததான் அப்படியே செரி தக்காளியும் பறிச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, கொத்து கொத்தா. செரி தக்காளியும் பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா மிளகாய் பறிக்க போறோம். மிளகாய் அறுவடையில இந்த தடவையும் நம்ம தோட்டத்தில் நிறைய மிளகாய் பழுத்திருக்கு. அதை மட்டும்தான் பறிக்க போறோம். நான் ஃபுல்லா பறிச்சுட்டு காட்டுறேன், ஏன்னா நிறைய மிளகாய் செடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மிளகாயும் அறுவடை பண்ணியாச்சு. அப்படியே வெயில்ல எப்படி மின்னுது பாருங்க மிளகாய், பார்க்கவே அழகா இருக்கு. இப்போ அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் இங்கே ஒரு லாங் பீன்ஸ் இருக்குது. இது புதுசாக போட்ட செடி. இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் வந்திருக்கு. அடுத்தடுத்து இன்னும் அறுவடைகளில் அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடை ரொம்ப ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. இன்னும் நிறைய செடிகளை புதுசாக நடவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. பூக்கள் பிஞ்சுகள்லாம் வந்திருக்கு. அடுத்தடுத்த அறுவடைகளில் அதையும் நம்ம அறுவடை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.